அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். 2023 சீமானின் வெறித்தனமான வளர்ச்சி இது குறித்த முழுமையாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஆளுமை உள்ள கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடு என்ன ஆகுச்சு அப்படின்னா, முதல்வரையோ இல்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ அணுகிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நேரடியாக சீமான் வீட்டிற்கே சென்று மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோரிக்கையையும் குறைகளையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்திற்கு பிறகுதான் உண்மையிலேயே தமிழ்நாட்டின் முதல்வர் யார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது மக்களுக்கு உடனடியாக யார் ஞாபகத்துக்கு வராங்களோ அவங்க தான் பாத்தீங்கன்னா மக்களுக்கான தலைவன் அப்படின்னு சொல்லப்படும். இந்த வகையில மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலே போராட்ட காலத்துல நேரடியாக இறங்கி போராடுற ஒரு குணம் தான் சீமானை பாத்தீங்கன்னா மக்களின் முதல்வனாக மாத்திருக்கு. இந்த வகையில 2023 மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டத்திற்கு குரல் கொடுக்கறதுக்காக சீமான் பாத்தீங்கன்னா நேரடியாக களத்துல இறங்கி இருக்காரு. இதனால நிறைய வழக்குகளையும் சந்திச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே சீமான் மேல கிட்டத்தட்ட 130 வழக்குகள் இருக்கு அப்படின்றத நிறைய மேடைகள்ல சீமானே பாத்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வாரத்துல ஒரு நாள் நிச்சயமாக ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா சீமான் ஆஜராகவும் ஆகிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு மேல வழக்குகள் இருந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல காவலர்கள் பாத்தீங்கன்னா இனிமே சீமான் ஏதாவது போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தாலோ இல்ல அவரே போராட்டம் நடத்தினாலும் நிச்சயமாக நாங்க ஒரு கைது பண்ணியே தீருவோம் அப்படின்னு காவலர்கள் பாத்தீங்கன்னா சீமானை எச்சரிச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு தலைவன் அப்படின்றவன் வழக்குகளுக்கோ இல்ல சிறைக்கோ பயப்படவே கூடாது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாகவே சீமான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ வழக்குகள் வந்தாலும் என்ன சிறையில கூட தள்ளினாலும் மக்களுக்கு ஒரு போராட்டம் அப்படின்னா நிச்சயமாக என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நான் களத்துல இறங்கி போராடதான் செய்வேன் அப்படின்றது ரொம்ப துணிச்சலாகவே சீமான் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே கண்கூட பார்த்த மக்கள் சீமானுக்கு பாத்தீங்கன்னா தங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா அது எந்த ஊராக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் அவங்களுடைய ஒரு குடும்ப நிகழ்வு போல வேன் பிடிச்சோ இல்ல கார் பிடிச்சோ வேற ஊருக்கு கூட வந்து பாக்குறாங்க அப்படின்னா சீமானா அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிறாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக புரிய வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால எந்த ஒரு வருஷமும் இல்லாத ஒரு வளர்ச்சி 2023 சீமானுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 70 மடங்கு வளர்ச்சியை சீமான் அடைஞ்சிருக்காரு. இதை எது கூட ஒப்பிடலாம் அப்படின்னா சீமான் 7% வாக்கு வங்கி வாங்கும் போது அவருக்கு எந்த அளவு ஆதரவு இருந்துச்சோ அதுல இருந்து கிட்டத்தட்ட 70 மடங்கு வளர்ச்சி பாத்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ தேர்தல் நடந்தா கூட கிட்டத்தட்ட 70% வாக்கு வங்கி அவரால் வாங்க முடியும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமானுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு அதிகரிச்சதற்கு முதல் முக்கிய காரணமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.